இன்டர்வியூஸில் நிறைய காணொலியில பார்த்துருக்கோம். எனக்கு லவ் பிடிக்காது, லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறீங்க. என்ன காரணம்? ஐயோ அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையாப்பா. லவ் பண்ணுங்க அவங்க அவங்களோட விருப்பம் தான் சொல்லியிருக்கேன். லவ் பண்ணுங்க அவங்க அவங்களோட விருப்பம். லவ் பண்றது தப்புலாம் சொல்ல முடியாது. ஏன் நாளைக்கு நானே கூட யாரையும் லவ் மேரேஜ் பண்ணலாம். அதெல்லாம் யாருக்குண்டா இறைவன் கையில இருக்கு. ஆனா பொதுப்படியான கருத்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, லவ் பண்றது வந்து பேரண்ட்ஸோட விருப்பப்படி நடந்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா நிறைய பேர்ப்பா இப்ப எப்படி எனக்கு புரியல. பேரண்ட்ஸோட விருப்பப்படி எப்படி லவ் வரும்? ஆக்சுவலா பேரண்ட்ஸோட விருப்பப்படி அப்படின்னா, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, அதால கஷ்டப்படுறாங்க லவ் ஃபெயிலியர்னால. அவங்க என்ன பண்றாங்க, டக்குன்னு லவ் பண்ணிடுறாங்க. லவ் பண்ணவங்க கடைசி முடிய போல்டா இருந்து அவங்கள கரம் பிடிக்கணும். 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒண்ணு பொண்ணு வீட்டு சைடு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லாட்டி மாப்பிள்ளை வீட்டு சைடு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா, மெச்சூர்டா இருப்பாங்க. பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி. ஓகே எங்க அம்மா, அப்பாவுக்கு இதுதான் பிடிக்கும். நான் இப்படித்தான் இருப்பேன். அதாவது என்னன்னா, பேரண்ட்ஸுக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ப்பா. நம்ம பொண்ண குடுக்குறப்ப, அவன் வந்து நல்லா வச்சு பார்த்துக்கிறணும். அவங்களுக்குன்னு சொந்த வீடு இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு வீடா வந்து அவங்க மாறிக்கிட்டு இருக்க முடியாது. நல்லா சம்பாரிக்கணும். அந்த மாரிலாம் அவங்க மாப்பிள்ளை சைடு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க. அரேஞ்ச்டு மேரேஜ்ல. லவ் மேரேஜ்ல வந்து காதலுக்கு கண் தெரியாது. டக்கு டக்குன்னு லவ் பண்ணிருவாங்க. லவ் பண்ணிட்டு ஆனா சில பேர் அத விரும்புவாங்க சில பெண்கள். சில பெண்களோ, பசங்களோ என்ன பண்ணுவாங்கன்னா, பட்னியா கிடந்தா கூட நம்ம 2 பேரும் ஒண்ணா பட்னியா கிடப்போம். அது ஓகே நல்ல அக்செப்டட் தான். அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிற வேண்டியதான் நான் சொல்ல வரேன். பட் லவ் பண்ணா கடைசி முடிய சின்சியரா இருக்கணும். நம்மளால முடியாது. நம்ம பேரண்ட்ஸ் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களால பேரண்ட்ஸ மீறவே முடியாது. பசங்களா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும். நான் நெறைய பேர்ப்பா யங்ஸ்டர்ஸ்லாம் ஏகப்பட்ட பேர் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க சொல்ற லவ் ஸ்டோரிலாம் சொல்றப்ப பாவமா இருக்கும். உங்களுக்கு லவ் இருந்திருக்கா? எனக்கு அந்த மாரிலாம் இல்லப்பா. லவ் இல்ல. நீங்க சிங்கிளா தானே இருக்கீங்க. ஆமா சிங்கிளா தான் இருக்கேன். ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? அந்த பண்ணணும்ப்பா. ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்கு. சரி. இப்ப லேட்டஸ்டா ஒரு பையன் அவர் என்ன சொன்னார்னா, காலேஜ்ல படிக்கிறப்ப, பிஜி படிக்கிறப்ப நல்லா லவ் பண்ணோம். 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு ஹோம்லி தான். அவங்க நல்லா பேசியிருக்காங்க. கல்யாணம்னு வர்றப்ப அந்த கோர்ஸ் முடிச்ச உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லிருச்சு, சரிப்பா எங்க அப்பா, அம்மா வீட்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு நாள் இன்விடேஷன் குடுத்துட்டாங்களாம். அப்ப இந்த பையனும் கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்தான். அப்புறம் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அவங்க பேரண்ட்ஸ் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க லவ்வே பண்ணக்கூடாது. லவ் பண்ணக்கூடாது. அந்த பையனும் ஹர்ட் பண்ணாம இருப்பான். பசங்களும் நெறைய தப்பு பண்றாங்க. டக்கு டக்குன்னு சொல்லி பேசி லவ் பண்ணிடுறது. கடைசியில ஒண்ணு சேர முடியாம போறது. அப்படி அந்த மாரி விஷயங்கள தான் மெச்சூரா டிசிஷன் எடுங்கன்னு சொல்றோம்.